ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோன்னா, நம்ம ரிஷப் வந்து குட்டி பையனாக இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து நான் ஒரு உண்டியல் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த உண்டியல் வந்து இன்றைக்கி ஃபுல் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் ஆகிடுச்சு. இது வந்து இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறோம். எவ்வளோ இருக்குது என்ன இருக்குதுன்னு தெரில. ஸோ அன்பாக்சிங் பண்ணிவிட்டு கவுண்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் காசு. ஸோ ஓகே வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து ரிஷப், நானும் ரிஷப் டேடி 3 பேரும் அன்பாக்சிங் பண்ணிவிட்டு கவுண்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் டேடி எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள் கரெக்டாக. 2000 மேலே இருக்கு. 2000 மேலே இருக்கா? பார்ப்போம். 2000 மேலே இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் கம்மி காசு தான் இருக்குது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நோட்டு போடல அவ்வளோக்கா, ஒன்லி சில்லர் தான். அதுவும் 5 ரூபா 10 ரூபா கூட இல்லை, 1 ரூபா 2 ரூபா தான் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். என்ன இங்கே மட்டும் வெட்டுறேங்கிறாரு? எப்படி கட் பண்ண போகிறீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். உண்டியல் வந்து நல்ல குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ். பட் என்ன பண்ணுறது, ஃபுல் ஆகிடுச்சுன்னா வெட்டி தான் ஆக வேண்டும். லைட்டாக வெட்டுங்க போதும், ரிஷப் விளையாடுவான். ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக மட்டும்தான் வெட்டியிருக்கோம் பாருங்கள், இவ்வளோ தான். ஏன்னா ரிஷப் விளையாடுட்டுண்டு. ரிஷப்லாம் விளையாட மாட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க காசு பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்ட்டு. அது லைட்டாக வெட்டியிருக்கிறதுனால கையால் எடுக்க வேண்டியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரிஷப் விளையாடட்டும் அப்படின்ட்டு லைட்டாக வெட்டினோம். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக காசு வந்து நாங்கள் செலவு பண்ண மாட்டோம். இதெல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிவிட்டு நோட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்னொரு உண்டியல் வாங்கிட்டு அதில் சேவிங்ஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து சில்லறையாக போடுறது கிடையாது, நோட்டாக சேஞ்ச் பண்ணி நோட்டாக அதில் போட்டு சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் அவ்வளோக்கா செலவு பண்ண மாட்டேன், எடுத்தோடனே எல்லா காசும் நான் செலவு பண்ண மாட்டேன். இப்போதைக்கு வந்து அந்த மாதிரி செலவு கூட ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னொரு உண்டியல் வாங்கி சேவ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காசு எல்லாமே தானாக சேவிங் பண்ணது. இது மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நான் சண்டை போட்டு உண்டியில் போட்டது ஃப்ரெண்ட்ஸ். என் கூட சண்டை போட்டிங்கல்ல, 1000 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி உண்டியில் போட்ட காசு ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் சண்டை போட்டிங்கன்னா காசு கொடுக்கணும், இந்த தடவை சண்டை போட்டிங்க காசு கொடுங்கன்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி வாங்கின 1000 ரூபா தான் அது. இல்லைன்னா இவர் வந்து அவளுக்கு காசு கொடுக்க மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ், நோட்டாக கொடுக்க மாட்டார். 1280 ருபீஸ். இருங்க நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள், அது முதல்ல கவுண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 5 ரூபா இது காசில் எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி ஈவினிங்கே வந்து புது உண்டியல் வாங்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். உடனே இன்னொரு உண்டியல் நான் வாங்கிடுவேன். அது வந்து பழக்கமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் இன்னொரு உண்டியல் வாங்கிட வேண்டியதான். வந்துட்டான் ரிஷப் வந்துட்டான். ரிஷப் வந்தாலே ஒரே கலவரம்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இது பண்ணதுக்கப்புறம் கவுண்ட் பண்ணி சொல்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் 5 ரூபா 10 ரூபா காயின் எல்லாமே எடுத்தாச்சு. இங்கே வந்து 5 ரூபா 10 ரூபா காயின் வந்து கவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம்.
இதெல்லாம் வெறும் 1 ரூபி 2 ரூபி தான். இதெல்லாம் பழைய காசு பாருங்கள், எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். 1 ரூபா 2 ரூபா 25 காசுலாம் செல்லாது இல்லையா, அதனால் 1 ரூபா 2 ரூபா. இது பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பழைய காசுலாம் தனியாக எடுத்தாச்சு. 5 ரூபா 10 ரூபா காயின் எடுத்தாச்சு, நோட் எடுத்தாச்சு. இப்போ 1 ரூபா மட்டும்தான் இருக்குது. கவுண்ட் பண்ணிகிட்ருக்காரு ரிசர்வ் டேடி. ஃப்ரெண்ட்ஸ், எல்லா காசும் கவுண்ட் பண்ணியாச்சு. இது எல்லாமே 100 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் 100 ரூபா, இது மட்டும் 100 ரூபா. அதுக்கப்புறம் இங்கே அடுக்கி வச்சுருக்காருல, இது எல்லாமே 100 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். 5 ரூபா 5 ரூபா அடுக்கி வச்சுருக்காருல, இது எல்லாமே 100 ரூபா சேர்த்து எத்தனை இருக்குது? 800 இருக்குன்னு நினைக்கிறேன்ல, 800 ருபீஸ். அப்புறம் இங்கே நிற்க வச்சுருக்காரு பாருங்கள், இது எல்லாமே 100 ரூபா, 300 ருபீஸ். 800 300 எவ்வளோ? 1100, 1200, 1300. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இது எவ்வளோ? 43 ரூபா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து 1380 ரூபா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நோட்டு மட்டும், சில்லறை மட்டும் எவ்வளோ இருக்குன்னா 1343 ரூபா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் ரிசர்வ் டேடி? 2713 rupees. 2713 ருபீஸ் வருமா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரிசர்வ் டேடி கடைக்கு போக போகிறாரு, இதெல்லாம் சேஞ்ச் பண்ண போக போகிறாரு. இது வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் சமைக்கலை, அதனால் வந்து ஹோட்டல் சாப்பாடு வாங்கிட்டு வர போகிறாரு. அதுக்கப்புறம் உண்டியல் இன்றைக்கே வாங்கிட்டு வர சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நல்ல நாள், ஸோ உண்டியல் வாங்கிட்டு வாங்க, சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு உண்டியல் ப்ளஸ் மீல்ஸ் ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வர போகிறாரு. இதெல்லாம் சேஞ்ச் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிளாஸ்டிக் கவரில் போட்டு சேஞ்ச் பண்ணும், ஏன்னா நோட்டாக மாற்றணும். நண்பர்களே, இப்போ வந்து கவரில் போட்டுட்ருக்கார் ரிசர்வ் டேடி. 600 ஃப்ரெண்ட்ஸ், 600. ஃப்ரெண்ட்ஸ், பண்டல் கட்டியாச்சு. இப்போ வந்து இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வரப்போகிற ரிசர்வ் டேடி. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் புது உண்டியல் வாங்கிட்டு வந்துட்டோம். எங்கள் வீட்டுக்கு குபேரர் வந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இது ஏன் சேர்த்து வைக்கிறாரு? குபேரர் வந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், சேர்த்து வைக்கிறது நல்லதான். புதுசு வந்த உடனே பழசு மறக்கக்கூடாது இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ், உண்டியல் காசு வந்து சில்லறை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டாரு. ஸோ 2500 ருபீஸ் வந்து நோட் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து 2000 ருபீஸ் வந்து நான் திரும்ப உண்டியில் போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காசு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். குபேரர் உண்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆரஞ்சு கலர், வேறு கலர் இல்லையா ரிசர்வ் டேடி? இல்லை, ஆரஞ்சு கலர் மட்டுமா? ரேட் எவ்வளோ? 45 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அழகாக இருக்கா? ஸோ இந்த தடவை ரிசர்வ் டேடி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக உண்டியல் வாங்கிட்டு வந்திருக்காரு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog பிடிச்சதுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.